அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம், அதில் நேஷ்னல் இன்கம் அண்டு சோசியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் அண்டு சோசியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா தேசிய வருவாயும் மற்றும் சமூக கணக்கிடுதல் அப்படிங்கிறது. சோஷியல் அக்கௌண்டிங்கோட நேஷ்னல் இன்கம் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ பீயிங் மெஷர்டு பை த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட். அதாவது சமூக கணக்கிடுதலும் அதிலிருந்து தான் நமக்கு நேஷ்னல் இன்கமே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Under this method, the transaction among various sectors such as firms, households, government, etc. are recorded and their interrelationship traced. The social accounting framework is useful for economists as well as policy makers. அதாவது இந்த சமூக கணக்கிடுதல் அப்படிங்கிறதுல யார் வராங்க? சோஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுல ஃபேர்ம்ஸு, ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட்டு, அதாவது நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், செக்டார்ஸ், இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச், அதான் இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதையெல்லாமே நமக்கு இந்த கால்குலேஷனுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். The social accounting framework is useful for economists as well as policy makers because it represents the major economic flows and statistical relationships among various sectors of the economic system. It becomes possible to forecast the trends of economy more accurately. இந்த சமூக கணக்கிடுதல் சோஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணது நம்மளோட எக்கனாமிஸ்ட் அவங்களுடைய டெஃபினிஷன்ஸ், கொள்கைகளை உருவாக்குறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்டார்ஸ், அதாவது பல துறைகளுக்கு இடையே உள்ள புள்ளியியல் மற்றும் பொருளாதார காரணிகள், அதுதான் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதில் மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப், அதான் சொல்கிறாங்க என்னென்னா இந்த செக்டார் துறைகளுக்கு இருக்கக்கூடிய புள்ளியியல் மற்றும் பொருளாதார காரணிகள், ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் மோர் அக்யூரேட்லி, எதிர்காலத்தில் பொருளாதார நிலையை துல்லியமாக நம்ம கணிக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் அக்கௌண்டிங் அண்டு செக்டார். Under this method, the economy is divided into several sectors. A sector is a group of individuals or institutions having common interrelated economic transactions. அதாவது இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி அது எந்தெந்த செக்டாரோட பிரிச்சு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அல்லது ஒரு குரூப்பு இல்லைன்னா பல குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ், கம்பெனிஸ் சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன், பொருளாதார பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம இதுக்கு இந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லக்கூடியது. சரிங்களா? இதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன எப்படி பிரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இப்போ வர இதில் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா 5 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபேர்ம்ஸ்னால் நிறுவனங்கள். செகண்டு ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னால் இல்லங்கள் அல்லது குடும்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு கவர்மெண்ட், அரசு. ஃபோர்த்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, வெளிநாட்டு வாணிபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கேபிட்டல் செக்டார், இது மூலதன துறை. இதை தான் இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கில் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு
செக்டார்லேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு firms undertake productive activities. Thus they are all organizations which employ the factors of production to produce goods and services. அதாவது நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகளை பணியில் வந்து அமர்த்தி அவங்க என்ன பண்ணுறாங்க பண்டங்களையும் பணிகளையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனங்களோட நிறுவனங்கள் பற்றின டெஃபினிஷன் வந்து இதுதான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாய் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பணியில் அமர்த்தி உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்ட்ஸுங்கன்னா இல்லங்கள் அல்லது குடும்பங்கள்னு சொல்லலாம். Households are consuming entities and represent the factors of production who receive payment for services rendered by them to firms. Households consume the goods and services that are produced by the firms. அதாவது குடும்பங்கள் அப்படிங்கிறது தங்களுடைய என்ன பண்ணுறாங்க உழைப்பு, அவங்க வேலை பார்க்குறாங்க, அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வாங்கி அது மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் அவங்க வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேஜஸ் சேலரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கிறதுக்காக அவங்க இந்த நிறுவனங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அதில் வேலை செஞ்சு அதில் கூலியை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வேஜஸ் சேலரி கூலியை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேஜஸை வாங்கி அந்த நிறுவனங்கள் ஃபர்ம்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் ஹவுஸ் ஹோல்டோட ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் செக்டார். The government sector refers to the economic transactions of public bodies at all levels, center, state and local. In their work concerning social accounting, AD and Peacock have defined government as a collective person that purchases goods and services from firms. இந்த கவர்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறது என்ன சொல்லுதாங்கன்னா இதில் வந்து எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாடிஸ் அட் லெவல், அதாவது பல நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த துறை அரசு துறை வந்து பார்த்திங்கன்னா பல நிலைகளில் இருக்குது. அது என்னென்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டர் அதாவது மத்திய அரசு, ஸ்டேட்டு மாநில அரசு, அப்புறம் லோக்கல் அதாவது உள்ளூர் வசதிகள் அப்படின்னு சொல்கிறது அல்லது உள்ளூர் அமைப்பு அரசமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கிராமம், வட்டம், மாவட்டம், மாநிலம், மத்திய அரசு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜு சொல்கிறது. இதில் வந்து எடி அண்டு பீகாக் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the government as the collective person that purchase goods and services from firms. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள், அதை தான் வந்து கலெக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொண்டு வர்றது these purchases may be financed through taxation, public borrowings or any other fiscal means. அதாவது அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி விதிக்கிறாங்க, அப்புறம் தண்டனை கொடுக்குறாங்க, அப்புறம் கடன் மூலமாக அரசு நிதியை வந்து திரட்டுறாங்க, அப்புறம் பண்டங்களையும் பணிகளையும் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன இதில் வரும் அப்படின்னா டேக்ஸு, அப்புறம் ஃபைனு, அப்புறம் பாரோயிங்ஸ், பப்ளிக் பாரோயிங்ஸ், பொதுமக்கள்கிட்டருந்து கடன் வாங்கிறது. ஸோ இதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ச்சேசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The main function of government is to provide social goods like defense, public health, education, etc. அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸு பாதுகாப்பு,
அடுத்தது பப்ளிக் ஹெல்த் சுகாதாரம், பொது சுகாதாரம் அப்படிங்க. அப்புறம் எஜுகேஷன் கல்வி, இதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. திஸ் மீன் சாட்டிஸ்ஃபையிங் த கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல்ல சொன்ன முடியாது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு. இதை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சொசைட்டிக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. However, public enterprises like post offices and railways are separated from government sector and included as firms. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே துறை வந்து என்ன பண்ணால் அரசு துறையாக சேர்க்காம ஒரு நிறுவனங்களாக அதை கருதப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேம், அதே மாதிரி ரயில்வே அப்படிங்கிறதும் ஒரு ஃபேம். இதை வந்து கவர்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறத சேர்க்காம இதை தனியாக நிறுத்தியிருக்காங்க. Next, rest of the world sector relates to international economic transactions of the country. It contains income, export and import transaction, external loan transaction and allied overseas investment income and payments. இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது என்னென்னா வெளிநாட்டு வாணிபம் அப்படிங்கிறது. சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய வருமானம், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய கடன், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கேருந்து வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதே போல் நம்ம வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம திருப்பி பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார், வெளிநாட்டு வாணிபம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லாஸ்ட் ஒன், கேபிட்டல் செக்டார். Capital sector refers to saving and investment activities. It includes the transaction of banks, insurance corporations, financial houses and other agencies of the money market. These are not included under firms. அதாவது கேபிட்டல் செக்டார் அப்படிங்கிறது மூலதன துறை அப்படிங்கிறது. இதை வந்து எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கினது தான் இந்த மூலதனத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், காப்பீடு, அடுத்தது டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், வங்கிகளுக்குள்ள பரிமாற்றங்கள், அடுத்தது கார்ப்பரேஷன்ஸ் அதாவது நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது, அடுத்தது ஃபினான்ஷியல் ஹவுசஸ், இதுவும் வந்து நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இது அதர் ஏஜென்சி ஆஃப் மணி மார்க்கெட், அதாவது பண பரிமாற்றங்கள், இதெல்லாம் வந்து இதில் சேரும். There are not included under firms. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலதனத்துறை அப்படிங்கிறது நிறுவனங்களாக கருதப்படுவதில்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக இந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது நிதி உதவி செய்யக்கூடியது, அதுதான் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு கம்பெனி ஃபேர்ம்ஸ் அப்படிங்கிற டைப்பில் வராது. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், நிதி உதவி செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் இதை எடுத்துக்கலாம். While assessing sectoral contribution to GDP, the economy is divided into three, namely primary, secondary and tertiary sectors. இந்த ஜிடிபியில் வந்து இந்த செக்டரோட கான்ட்ரிபியூஷன் எப்படிங்கிறது அதை நம்ம எவால்வேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒரு கண்ட்ரி வந்து எக்கானமியில் வந்து 3 டைப் இருக்குது. அது ஒன்று வந்து பிரைமரி, அப்புறம் முதல் துறை, அடுத்து செகண்டரி 2ஆம் துறை, அடுத்தது டெரிட்டரி செக்டார் 3ஆம் துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.